ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் மாமா வீட்லேயும் சித்தி வீட்லேயும் சாப்பிட்றக்கு போகிறோமா, அதுக்காக கிளம்பியாச்சு. அம்மா வந்து மாமா வீட்டுக்கு அப்படியே போயிட்டாங்க. எங்களை போய் காட்டில் போய் மாடு கட்டிட்டு அப்படியே மாமா வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. இங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் சித்தி ஊருக்கு போகணும். வந்து கொஞ்ச நேரம் மாமா வீட்டில் இருந்துட்டு காலையில் நேரத்துலேயே சித்தி ஊருக்கு போகணுமில்ல, அதனால இப்போயே போயிடலான்ட்டு அம்மா ஒரு 4:30 கிளம்பிட்டாங்க. நாங்கள் ஒரு 5:30 போகலாம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். மாப்பிள்ளை வீட்டில் கோலமெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. செடி வந்து சின்ன மாமா பொண்ணு கூட விளையாண்டுருந்தான். மாப்பிள்ளை தான் தேங்காய் உரிச்சிட்டு இருந்தா. அப்படி ஹஸ்பண்ட் வந்து உரிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உரிச்சு பார்த்தாரு. அம்மா அப்பா இங்கே 2 பேர் ட்விங்ஸு. இந்த மட்டை இழுத்துட்டு இருக்கிற பாருங்க, அவங்களுக்கு தான் மேரேஜ். இது வந்து அவங்க தம்பி லட்சுமணன் ராமன். லட்சா வந்து டக்குன்னு உரிச்சிட்டான். ஹஸ்பண்ட் வந்து இதில் தேங்காய் உரிச்சது இல்லை, இவன் ஸ்பீடாக உரிச்சதுனால வரமாட்டேதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தார். மாமா வீட்டிலேருந்து சித்தி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வரவரில் ஹஸ்பண்டோட ஃபோனுக்கு கவர் போட்டு 6:30 மணி ஆயிடுச்சு. கொஞ்சம் தூரம் இருக்குது. தீக்ஷித்துக்கு அப்படியே வயிறு பசி ஆயிடுச்சு. பேக்கரி பார்த்துரியும் அப்புறம் சில்லி கேட்டாங்கன்ட்டு காளான் சில்லி வாங்கி சாப்பிட்டாங்க. தீக்ஷித்துக்கு மட்டும் ஒரு பிளேட்டு, நாங்கள் 3 பேர் ஒரு பிளேட் வச்சிட்டோம். அப்படியே ரோட்டில் வண்டிகளை பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக சாப்பிட்டுக்கிறாரு. அதுலேருந்து ஒன்று எடுத்துட்டோன்னா தீக்ஷித் அவசரமாக வாயில் ஓட்டு மதக்கிடுவான், செடியை கொடுத்துருவான். நங்கையா வீடு வாழைக்கொம்பில் தான் இருக்குது. அதனால் வந்த உடனே அங்கே போயிட்டு அப்புறம் சித்தி வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு சாப்பிட்டு தீக்ஷித்தும் ஹஸ்பண்டும் நங்கையா வீட்டுக்கு தூங்க போயிட்டாங்க. நானும் செல்லின்னு சித்தி வீட்லேயே இருந்துட்டோம். மருதாணியெல்லாம் வச்சதுக்கப்புறம் கோலம் ஒன்றுமே போடுங்கன்ட்டாங்க. அப்புறம் ஒரு கையிலேயே சாப்பீஸில் பாப்பா போட்டு விட்டால் நாங்கள் பச்சரிசி மாவில் மேலே விளம்பினோம். பெரியமா பூ கட்டினாங்க. நைட்டு தூங்குறதுக்கு 11:30